ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு SLM7. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா பர்ஃபெக்டோட அனிமையோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக அந்த அனிமையை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்கள். ஸ்டோரி லைன்ஸ் ஞாபகம் இருக்குது அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, டேரெக்டாகவே பார்க்கலாம். போன எபிசோட லாஸ்ட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மெடிசன் வேலி ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். அந்த மெடிசன் வேலிக்குள்ளே ஹீரோ எல்லாருமே கிளம்பி போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோவே எதிர்பார்க்காத விதமாக அந்த இடத்துக்குள்ளே ஹீரோ ஒரு ஹியூமன் உருவத்தில் இருக்கக்கூடிய மெடிசனை பார்த்துருப்போம். அந்த மெடிசனை ஹீரோ இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அங்கே இருந்தக்கூடிய ஆமாம், நான் உனக்கு நீ கேட்கறதுலாம் தரேன், நீ எப்படியாச்சும் என்ன இந்த இடத்துக்குள்ள இருந்து விடுவிச்சா போதும், இந்த இடமே அழிய போகுது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஹீரோவுக்கும் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால அவனோட ஸ்வாடால மட்டும்தான் அந்த செயினை உடைக்க முடியும் அப்படிங்கிறதுனாலையும் சேர்த்து அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய சங்கிலிகளை உடைச்சு அதை காப்பாத்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு நான் உனக்கு வேற ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கான எபிசோடு அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த ஆமா வேற ஒரு பகுதிக்குள்ள ஹீரோவை கூட்டு வர ஒரு ஸ்பேஸ் மாதிரியான இடத்துக்குள்ள தான் காமிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளார ஹீரோவும் தத்தரிச்சிட்டு உள்ள ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மெடிசன் வேலி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்குள்ள நீங்க பிரேக் த்ரூ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது உங்களோட பிரேக் த்ரூல நீங்க தோல்வி அடைஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரத்துல இது உங்களை இறக்க விடாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த இடம் அதுக்கேற்ற மாதிரி சாதாரண இடம் இல்லை, இது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த அரண்மனை அதோட புகழுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாத ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த இடத்துக்குள்ள முன்னோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்பவே மர்மமான ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து ஒரு எனர்ஜி உருவாகி ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா ஸ்டோன் ஸ்பிட்டா டே முட்டா பையில இந்த இடம் ரொம்பவே ஆபத்தானதுன்னு உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்றது இல்லை அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. எதுக்காக இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? அவன் எடுத்திருக்க பாதை ரொம்பவே ஆபத்தானது. அந்த பாதைகளுக்கு இப்படியாப்பட்ட முடிவுகள் தான் ஏற்படும். இதுல மொத்தம் 4 நிலைகள் தான் இருக்கு. இதுக்கே இப்ப பயந்தா எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏ நிறுத்து, நான் ஒன்னும் இதை பார்த்து பயப்படலாம், ஜஸ்ட் நீ ஃபர்ஸ்டே இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்னு சொன்னேன், வா சண்டை போட்டு பாப்போமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுவும் எனக்கு சண்டை போட தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அரண்மனையோட வாசல்ல இருந்து ஒரு சில பிரகாசமான ஒளிகள் வருது. அப்படின்னா அவரு தடையை உடைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவனால அதை அடைய முடியலனாலும் 10 வாய்ப்புகள் இருக்கு, முன்னேறி போக முடியுன்ற சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். புலம்பறத நிறுத்து, என்னத்தை அப்படி மறந்து தொலைஞ்ச திரும்பவுமான்ற மாதிரி கேட்க. ஏன்ஷியன்ட் இம்மோர்டல்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த காலத்துல ரொம்பவே கம்மி. ஆனா பண்டைய காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. உங்கள கூட யாரும் இந்த கேட்டை விட்டு வெளியே வந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அந்த ஆமா சொல்ல. ஆட்டங்கொப்பன உதைக்க, என்னடா நீ இப்ப இதை சொல்ற, நீ ஆரம்பத்திலே சொல்றது இல்லையா? அடே முட்டாள் ஆமையை, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள ஆமையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ வர எனர்ஜிஸை தன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தடுத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு என்ட்ராகிற மாஸ்டர் ஒரு அடியை போட்டு விட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பறந்து தப்பி. அதோட எனர்ஜி கண்ட்ரோலிங்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கு. இந்த ஏன்ஷியன்ட் பீஸ்டோட எனர்ஜி கண்ட்ரோலிங் மெத்தட் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒரு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. முன்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்கு, அதுவும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் டெக்னிக், எனர்ஜி ஃப்ளோ, இது ரெண்டுத்தோட புரிதல்கள் என்கிட்ட இருந்தா எப்படியாப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அதை பத்தி பார்க்கணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அந்த மாத்திரை போய் அட்டாக் பண்ண. அந்த இடத்துக்குள்ள அந்த ஒரு முட்டையா மாறி தப்பிச்சிடுது. ஹீரோ திரும்பியும் கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அந்த முட்டை அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து வெடிச்சு செதறுது. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள ஹீரோவை சுத்தி எக்கச்சக்கமான ரெட் எனர்ஜி. என்னடான்னு பார்த்தா முன்னாடி வந்திருக்க அந்த மான்ஸ்டர் எக்கச்சக்கமான க்ளோன்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி கூட பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் டெக்னிக்ஸ் இன்னும் என்னென்ன பண்ணதை பார்ப்போம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வர மான்ஸ்டரை ஒரு அடி அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. அது போனாலும் ஒரு சின்ன கீரல் கூட ஏற்படல. திரும்பி எல்லா அட்டாக் பண்ண வருது. எல்லாத்தையும் ஹீரோ ரைட்டு லெஃப்ட் அந்த இடத்துக்குள்ள அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அதுங்க எல்லாமே திரும்ப ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. மொத்தமா வெடிச்சு சேதற வர்றான். அப்படியே இந்த பக்கம் பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் கிட்ட ஹீரோவும், மாஸ்டர் பண்டைய காலத்தோட ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் பாதை ரொம்பவே வலிமையானதா இல்ல இப்ப இருக்கக்கூடிய டிவைன் பாதை ரொம்பவே வலிமையானதா? மாஸ்டரும் இது என்ன முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு விதமான பாதைகள் இருக்கலாம், ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு விதமான நோக்கங்கள் இருக்கு. ஆனா ரெண்டுத்துக்கும் கடைசியில ஒரே ஒரு கோல் தானே இருக்கும் அப்படின்னு சொல்ற ஹீரோக்கு இப்பதான் புரியுது. இந்த இடத்துக்குள்ள முக்கியம் டெக்னிக் இல்ல, தன்னோட பவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த இடத்துக்குள்ள தன்னோட பவர்ஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய வேல் ஸ்பீட்டை வெளியே எடுப்ப ஆரம்பிக்கிறான். இங்கேயுமா கத்திக்கிட்டு இருக்க வேல் ஸ்பீட் சடனா வெளியே வந்து அடுத்த நிமிஷமே ஒரு அடி அடிச்சு அடிக்க
எல்லாமே அந்த இடத்துக்குள்ள அழிஞ்சிடுது. அந்த சலையில இருந்து உருவான அந்த எனர்ஜியும் மறைஞ்ச மாதிரி தெரியுது. இப்போ ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள முன்னோக்கி நடந்து போய்கிட்டே இருக்கான். ஹீரோ கால் வைக்கிற இடத்துல இருந்து ஒரு சில சங்கிலிகள் வந்து இப்போ திரும்பவும் ஹீரோவோட கால்களை கட்டி போடுது. அட போங்கடா அதுக்குள்ளேயான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்ல இருந்து ஒரு எனர்ஜி வர இப்போ ஹீரோ வேற ஒரு இடத்துக்குள்ள கிடக்கான். வானத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷன் அரேவே கிரியேட் ஆக உள்ளுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான சீல்கள் பதிச்ச ஒரு பெரிய பாறை மாதிரி ஒண்ணு வந்து ஹீரோ மேல விழுகுது. எக்கச்சக்கமான எனர்ஜி ஃபோர்ஸ் அந்த குறைக்க அதை எந்த அளவுக்கு அந்த இடத்துக்குள்ள ஹீரோவை சப்ரஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கல்களும் மேல அடிக்கிட்டு சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால என்னோட சக்திகளை பயன்படுத்த முடியல அப்படின்னா இது என்னோட உடல் வலிமைகளை சோதிக்கிறதுக்கான ஒரு போட்டியா இருக்கும். ஆனா இந்த ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் காலகட்டத்துல கூட இப்படியாப்பட்ட உடல் வலிமைகளை சோதிக்கிறதுக்கான முறைகள் இருக்கா? ஹீரோவும் இருந்தாலும் என்னோட உடல் வலிமைக்கு இதெல்லாம் போதாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கொஞ்சமா மேல எழும்பா. இதனால கல்கள் எல்லாமே அந்த இடத்துக்குள்ள இருந்து கிராக் விட்டு வெடிச்சு செதறுது. அந்த இடத்துக்குள்ள திரும்பவும் மூச்சு வாங்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஹீரோ கீழே உட்காந்துக்கிட்டு அடேங்கப்பா என்னடா அதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள 3வது டெஸ்ட் ஓபன் ஆக சடனா முன்னாடி இருந்து ஒரு எனர்ஜி வந்து ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள கூட்டு போயிடுது. ட்ரூ எனர்ஜிக்கான ஃபைட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு முன்னாடி வர எனர்ஜி அழிக்க திரும்பி அது உருவத்தை மாத்துது. ட்ரூ எனர்ஜியால எப்படி கூட திடீர்னு உருவத்தை மாத்த முடியும்? இந்த ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் காலகட்டத்தோட முறைகள் ரொம்பவே வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை சுத்தி நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எனர்ஜி. பட் ஹீரோவோட சுப்ரீம் பாடி அந்த இடத்துக்குள்ள தன்னோட ரீஇன்கார்னேஷன் டெக்னிக்கை உபயோகப்படுத்த எல்லா எனர்ஜிஸும் அப்படியே திரும்பி ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த இடத்துக்குள்ள தண்டர் பவர்ஸோட தன்னோட வேல் ஸ்பீட்டை வெளியே எடுத்து வந்துட்டு இருக்க பறக்கிற வேல் ஸ்பீட்டும் அந்த இடத்துக்குள்ள வந்து போயிட்டு ஒரே அடி தான் அடிக்க அதுவும் அந்த இடத்துக்குள்ள கேன்சல் ஆகுற மாதிரி தெரியுது. அப்புறம் என்ன திரும்பவும் ஹீரோ முன்னோக்கி போய்கிட்டு இருக்க. இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு என்ன திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதுவும் ரொம்பவே பயங்கரமானது. நான் கடந்த இத்தனை போட்டிகளை விட இது ரொம்பவே வலிமையானதா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய சுழல் எனர்ஜி மாதிரி வர ஹீரோ அதிர்ச்சியில உறைஞ்சு போய் கிடக்கிறான். அப்பதான் ஹீரோவுக்கு மாஸ்டர் சொன்னது ஞாபகம் வருது. இந்த பொருள் உன்னோட உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். நீ டிவைன் ஃப்ளேம் ரிலீம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட உடம்புல தாவோவை வளர்க்கணும் அப்படின்னு மாதிரி ஹீரோ கிட்ட மாஸ்டர் சொன்னதை யோசிக்கிற ஹீரோ அப்படி பார்த்தா என்கிட்ட இருக்கக்கூடிய இதுவும் ஒரு இம்மார்டல் சீட், அதாவது தாவோ சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோ அதை யூஸ் பண்ண அது அந்த இடத்துக்குள்ள போயிட்டு வர எனர்ஜியை மொத்தமாவே பிளாஸ்ட் பண்ணி விடுது. ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. இது எப்படியாப்பட்ட சீடா இருக்கும்? இந்த இம்மார்டல் சீடை புரிஞ்சுக்க முடியல. இதோட வலிமை ரொம்பவே அதிகமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்ப வேற ஒரு இடத்துல ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கான். ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் பாதைகள்ல இந்த சீட்ஸை ஒரு அழியாத பொக்கிஷமா பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு முன்னாடி போய்கிட்டே இருக்க. இந்த பக்கம் இருக்கிற ஸ்டோன் ஸ்பீட்டை தான் காமிக்கிறாங்க. எங்க அண்ணனுக்கு என்னாச்சு ஏதாச்சுங்கிறத பார்த்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஸ்டோன் ஸ்பீட்டை ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. அதுவும் அந்த இடத்துக்குள்ள அவரு எனக்கு தெரிஞ்சு இப்ப 2 நிலைகளை கடந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரு கிவ் அப் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. பாயை திறந்து சொல்லு என்ன அது நிக்கிட்டு இருக்க. முழுசா சொல்லுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவா அது வந்து அவரு மொத்த நிலைகளையும் கடந்து உள்ள போயிட்டு ஏன்ஷியன்ட் சகாப்தங்கள்லயே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. என்னால எதிர்பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பி சண்டை கட்ட ஆரம்பிக்குது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணனை குறைச்சு மதிப்பிட்டு இருப்பா, அவரால் அதை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? பாடா பார்த்துப்போம், சண்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள திரும்பி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் லைஃபை இன்க்ரீஸ் பண்ற ஒரு மெடிசன், நான் உன்னா கூட சண்டைலாம் போட முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவும் நடந்து போய்கிட்டு இருக்கான். இந்த ரேசன் அரண்மனையை உடைக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இதுக்காக இத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படிங்கிறதுல பெரிய அதிர்ச்சியும் ஒண்ணும் இல்ல. அது என்ன முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது மனுஷனா அப்படின்னு மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்னாடி பாக்குறான், இல்ல அது மனுஷன் இல்ல, அதுல உயிரே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ இப்ப முன்னாடி நடந்துகிட்டு இருக்கான். இந்த பர்சன் யாரா இருக்கும்? அவனுக்கு எந்த ஒரு காயங்களும் இல்ல, அவனோட உடம்பு எரிக்கப்பட்ட மாதிரி தெரியல. இருந்தாலும் அவனோட உடம்பு விட்டு சோல் மட்டும் வெளியெடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே மர்மமான முறையில செத்துருக்கானே அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவனோட உடம்புல இருந்து எனர்ஜிஸ் மேல போற மாதிரி தெரியுது. இவனோட பேர் ஃபேரி கிங். இவன் இம்மோர்டல் ஆராவோட செகண்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சா எல்லாரும் மாதிரியும் சக்தி வாய்ந்தவனா மாறதுக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுத்தி இருக்கக்கூடிய அவனோட ஃபிளேம்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்குள்ள காட்டு மரண்டித்தனமா அவனை போட்டு சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை தடுத்துக்கிட்டு என்னால அதை அடைய முடியல. இருந்தாலும் நான் திரும்பியும் முயற்சித்தேன். மொத்தம் 10 முறையும் முயற்சித்தேன். கடைசியா நான் அதுல வெற்றியும் பெற்றேன். இருந்தாலும் இது ஒரு மாற்றத்துக்கான வழிகளை வகுக்காது, இது ஈவில்னஸை நோக்கி இழுத்துட்டு போகுது அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த எனர்ஜி அப்படியே முன்னாடி இருக்கக்கூடிய கதவை நோக்கி போடுது. முதல்ல ஒருத்தன் எடுத்த அதே முடிவை திரும்பி எடுக்க முடியும். மறந்துட்டான்னு தெரிஞ்சும் நீ அந்த முடிவை எடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து முன்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வந்துகிட்டு அப்படியே அந்த உருவமும் மறைஞ்சு போக திரும்பவும் அவன் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன, இது என்ன வழிவகுக்காது, அது என்ன டார்க்னஸ் நோக்கி இழுத்துட்டு போகும். மட்டும் இல்லாம அவனை பார்க்கும்போதே தெரிஞ்ச, அவனோட உடைகளை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அவ இந்த காலகட்டத்தை சேர்ந்தவன் இல்ல. திரும்பவும் நான் ஒன்னும் ஃபேரி கிங் இல்லையே, நான் வேற அவன் வேற, எனக்கும் வேற வழி இல்லை, நான் முயற்சிப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள திரும்பியும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது இமார்டல் எனர்ஜி அடைஞ்சுட்டு ஹீரோ இப்போ ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ஹீரோவாலேயும் முடியல. அந்த இடத்துக்குள்ள பிளட் வாமிக்கிட்டு எடுக்கிறான். திரும்பவும் அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு
இருக்கு. அப்படியே சீனை கட் பண்ணி இந்த பக்கம் வெளிய இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்களை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆமையும் நீ எப்படி அதுக்குள்ள வெளியே வந்த அப்படின்னு ஒரு அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஸ்டோன் ஸ்பிட்டும் நான் சொன்னல என்னோட அண்ணன் கண்டிப்பா வந்துருவாருன்ட்டு அவர் இமாட்டலாடோட செகண்ட் பார்ட்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கான்ற மாதிரி சொன்ன. இல்ல நான் அதுல தோல்வி அடைஞ்சிட்டேன்ற மாதிரி சொல்ல. என்ன சொல்றீங்க அது எப்படி ஆச்சு அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைனா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஸ்டோன் ஸ்பிட் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் இந்த பக்கம் திரும்பி அந்த இடத்துக்குள்ள ஃபீனிக்ஸ் கோபுரத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபீனிக்ஸ் மவுண்டன் அது கோபுரம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஹீரோ அந்த இடத்துக்குள்ள செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க. உள்ள இருக்கக்கூடிய சில்வர் ஃபீனிக்ஸும் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மவுண்டனே தனக்கு ஏற்ற மாதிரி சின்னதா மாத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த பக்கம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு மாதிரி ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா நம்ம குட்டி பொண்ணு தான் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய மெடிசன் ஹெர்பை பார்த்து அதுல இருந்து எனக்கு ஒரு கிளை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது போயிட்டு அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க. ஹீரோவை பார்த்துட்டு நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே நல்லதா போச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உனக்கு தெரியும் இல்ல நானும் உனக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு நீங்க நான் கேட்கறது தந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள ஒரு மாதிரி பேசிக்கிட்டு ரொம்பவே ருசியா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷமே அதோட மெடிசன் ஹெர்பை உனக்கு பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள குட்டி பொண்ணு ஒன்னத்தை வாங்கி வச்சிருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள ஹீரோவும் ஒரு கிளையை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருக்கான். மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிக்கிற குட்டி பொண்ணு ரொம்பவே நல்லா இருந்துன்ற சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த ஆமையும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த ஆமையும் கிளம்புது. ஒரு நிமிஷம் இருங்க கடைசியா கேட்கறதுக்கு என்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள இமார்டல் எனர்ஜிஸை ட்ரைனிங் பண்ண வேற ஏதாவது இடம் கிடைக்குமா? ஏன் கிடைக்காம இருக்கவே இருக்கு இமார்டல் வில்லேஜ். இடத்துக்குள்ள இமார்டல் பாதைக்கான ட்ரூ மெத்தட் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்ல. ஹீரோ அது எங்க இருக்குன்ற மாதிரி கேட்க. ஏன்னா அந்த இமார்டல் வில்லேஜ்ன்றது எங்களுக்கு தெரியாது நீ எங்களுக்கு வழிகாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்குள்ள இருக்க ஆமையும் அந்த ஆமையும் எனக்கு ரொம்பவே வயசாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னோட கல்டிவேஷன் பேஸ் அழிஞ்சிருச்சு. எனக்கு பாதி விஷயங்கள் இப்ப ஞாபகம் இல்லை. அதனால எனக்கு அந்த இடத்தை பத்தி தெரியாது. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமை அங்கிருந்து எஸ்கேப் ஆகுது. ஹீரோவும் அந்த ஆமையை பத்தி தான் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். என்னன்னா அது ஏதாவது ஒரு போர்க்களத்துல இறந்திருக்கும்னு நினைக்கிறேன். வலுவான போர்க்களத்துல இறந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலமா இந்த இடத்துக்குள்ள உருவாயிருக்கும் போல அப்படின்ட்டு ஹீரோ அது மெடிசனா உருவானதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் குட்டி பொண்ணு எனக்கு யோசிக்கிற அப்படின்னு மாதிரி கேட்க. இல்ல அந்த ஆமை என்கிட்ட பொய் சொல்லுதோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் தனியாவா வந்த அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இந்த ஹீரோ கேட்க. அதுக்கு குட்டி பொண்ணு இல்ல நான் தனியாலாம் வரல 3 பேரையும் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்புறம் ஃபேட்டி இங்க தான் பக்கத்துல தன்னோட ஃபார்மேஷனை உருவாக்குறதுக்காக வழியை தேட போறேன் அப்படின்னு சொன்னா. ஃபீனிக்ஸ் குகைக்கு வெளியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷம் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம பயலன் கிட்ட வந்த ஹீரோவா இந்த இடத்துக்குள்ள விசித்திரமான நிறைய ஆட்கள் இருக்காங்க. யாராவது உங்களை காயப்படுத்தினாங்களான்ற மாதிரி கேட்க. இந்த இடத்துக்குள்ள எல்லாருமே மெடிசன்ஸை தேடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஷர்ஸை தேடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் எங்க மேல கவனத்தை செலுத்தலன்ற மாதிரி சொல்ல. இருந்தாலும் அந்த லிங்தாவோ ஆயில் அதிகரிக்கக்கூடிய மெடிசன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத சொல்லிட்டான். அந்த ஆமை கொடுத்துட்டு போச்சுன்ற வர சொல்லியிருக்கேன். எல்லார்கிட்டையும் இந்த வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு. அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு குட்டி பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் வதந்திகளை பரப்பி மெடிசன் எடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. ரெட்டும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே ஏன்ஷியன் இமார்டல் லேண்ட்ல உங்களை பத்தி தெரியாத ஆட்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க யாரும் உங்க மேல கை வைக்க கூட துணிய மாட்டாங்க. நின்னு பேச கூட துணிய மாட்டாங்க. அவங்கள யார் உங்களை எதிர்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க இதை உபயோகப்படுத்தி அவங்களோட பார்வையிலிருந்து உங்களை விலகாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஹீரோவா அப்படின்னா சரி என்னால இப்போதைக்கு எதுலையும் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. அவனுங்களுக்கோசரம்லாம் நான் போய் சண்டை போடணும் அப்படின்னா என்னோட டைம்லாம் என்னால வேஸ்ட் பண்ண முடியாதுப்பா. எனக்குன்னு ஒரு தனி பிளான் வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய தூதுவனும் சரி நீங்க போங்க ஆனா எங்க கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு பிளானை சொல்றான். ரெண்டா பிளானை பிரிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் புரிஞ்சிடுது. ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம். அதாவது ஹீரோ ஒரு பக்கம் அமைச்சிட்டு இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் பாசாங்க காட்டுற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு மேகமூட்டம் மாதிரி வந்து துரத்திக்கிட்டு இருக்கு. அவன் போய் அவன் எவ்வளவுதான் முட்டாளா இருந்தாலும் இது கூட அவனுக்கு தெரியாது. நிக்கிறவனோ எங்களோட கூட்டத்திலே நான் தான் வீக்கஸ்டான ஒரு நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்ட்டு எனக்கே தெரியுது. ஏன்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அவர் எப்படி என்ன ஃபாலோ பண்ணுவாருன்னு நினைச்சேன். மத்தவங்க தான் அவர் ஃபாலோ பண்ணி போயிருப்பாரான்னு சொன்ன உடனே எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பிடுறானுங்க. இந்த பக்கம் நம்ம ஒயிட் ரெட் ரெண்டு பேர் நின்னுக்கிட்டு இருக்க. ஒயிட்டா அந்த இடத்துக்குள்ள இருந்து தன்னோட டிராகரை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய மலையை உடைச்சு நொறுக்க. உள்ளுக்குள்ளாரதான் முன்னாடி நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ இந்த இடத்துக்குள்ள இருந்து ஒரு நொடியில கிளம்பல அப்படின்னா உங்களை நான் எல்லாரையுமே இந்த இடத்துக்குள்ள இருந்து போக அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல. ரெட் சொன்ன அந்த வார்த்தைக்கு எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து பின்வாங்கிடுறானுங்க. இதோட சீனை கட் பண்ணி இந்த பக்கம் குட்டி பொண்ணையும் ஃபேட்டியும் தான் காமிக்கிறாங்க. ஐயோ இவங்க வேற எனக்கு ஏன் பண்ணதுக்கு எனக்கு கடுப்பாகுது நான் போறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து போற குட்டி பொண்ணு முன்னாடி போயிட்டு தன்னோட ஃபார்ம் எடுக்குது. ராபிட் ஃபார்ம் எடுத்து உடனே தன்னோட பவர்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. வழியில குட்டி பொண்ணு வந்துகிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு ஃபாலோ பண்ண எல்லாரையும் வெளுத்து வாங்கின ஒரே ஆள்னா நம்ம குட்டி பொண்ணு மட்டும் தான் எல்லாரையும் வெளுத்து வாங்கி இருக்கு. திரும்பி ஃபாலோ பண்றதுக்கு அவனுங்க அந்த இடத்துக்குள்ள இருந்து பயந்துகிட்டு தான் இருக்காங்க. அதே சமயத்துல இப்போ 3 பேரும் ஒன்னா போய்கிட்டு வாங்கி இருக்கிற இடமே தெரியல. அவங்க எனக்கு தெரிஞ்சு டூப்ளிகேட்டா ஒரு ஃபார்மேஷன் அமைச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். போனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொருத்தன சிரிச்சுக்கிட்டே ஒரு வழி இருக்கு. ஃபேட்டி ராபிட் ரெட் ஒயிட் நல்லா இருக்கானுங்களா எல்லாரையும் ஒரே நேரத்துல
நேரத்துல கைது பண்ணுங்க, அவங்களை காப்பாத்தாம வரானான்னு பாப்போன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இதோட சீனை கட் பண்ணி ஹீரோ இருக்கக்கூடிய பகுதியை தான் காமிக்கிறாங்க. ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது? என்னால ஏன் அடுத்த வழிக்கு போக முடியல? நான் தொடர்ந்து நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால சக்சஸ் பண்ண முடியல. என்ன காரணமா இருக்குன்ட்டு ஹீரோ அந்த இதுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. என்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை அடைஞ்ச அப்படின்னு சொன்னது யோசிக்கிற ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது, இந்த லிட்டில் ஃபேரிங்கிறவன் அதை அடைஞ்சும் இறந்துட்டான் அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பயம் உள்ளுக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல நான் இறக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு நேரமும் தடுக்கிறதுனால தான் என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஹீரோ அவங்கிட்டே ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே போகணும்னாலும் நம்ம கண்டிப்பா இந்த செகண்ட் இமார்டல் ஆராவை ட்ரெயின் பண்ணியே தீரும். நான் மட்டும் அடையலைன்னா என்னால கண்டிப்பா இந்த இடத்துக்கு வெளியே போக முடியாது. வெளியே போனா நிறைய பிரச்சனைகள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அடைஞ்சாவாச்சு ஏதாவது முயற்சிக்க முடியுன்ற சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ. என்னால இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியல, இருந்தாலும் இதை தாங்கிதான் ஆகணும். ஆராக்களை என்னால பார்க்க முடியுது, இருந்தாலும் அதை என்னோட உடம்புக்குள்ள அடக்க முடியல. எப்படியாச்சும் இதை முயற்சி எடுத்து ட்ரெயின் பண்ணி ஆகணும். அப்படி எடுக்கலனாலும் கண்டிப்பா நான் இறந்துதான் தீரும் அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வர அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள வேல் ஸ்பிரிட் வெளியே வர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பெயின் மாதிரி வந்துட்டு சுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ கிட்ட போய்கிட்டு இருக்கு. அந்த லிட்டில் ஃபேரி கிங் கூட அவன் சாகிறதுக்கு கடைசி நேரத்தில் தான் ஃபீல் பண்ணான். ஆனா நான் மட்டும் இதுக்காக இந்த நேரத்தில் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹீரோவை சுத்தி அந்த இடத்துக்குள்ள இமார்டல் ஆரா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் ஹீரோட நெத்திலே ஒரு அடிப்படம் அப்படியே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து மயக்கமாக ஆரம்பிக்கிறான். அவனோட சோல் அந்த இடத்துக்குள்ள வந்து தனியா பெரிய ஆரம்பிக்குது. அவனோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல வச்சுக்க, அதாவது சோல்னே வச்சுக்கோங்க. அப்படியே ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து மயக்கமாகிட்டே இருக்கு. டார்க்னஸ், இதுதான் அந்த டார்க்னஸா, முடிவே இல்லாத டார்க்னஸ் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து வீழ்ந்துகிட்டு இருக்கான். செத்த ஃபேரி கிங் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பார்த்துருப்பாங்க. அந்த ஃபேரி கிங் கூட கடைசியில முடிவில்லாத ஒரு டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் இறந்துருப்பான். அப்படியே ஸ்டோன் ஸ்பிட் பட்டாம்பூச்சி ரெண்டு பேருமே வெளியே வர ஸ்டோன் ஸ்பிட் போட்டு ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. எந்திரா அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ள பட்டாம்பூச்சியும் ட்ரை பண்ணுது, ஒன்றும் முடியல. ஐயோ இது சீரியஸா போச்சு, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. செகண்ட் இமார்டல் ஆராவை ஹீரோ உருவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா தன்னோட சோலை வந்து தனியா பிரிச்சாகணும் போல. இப்ப கூட ஹீரோவோட சுயநிலைவு இல்லாதனால தான் அந்த இடத்துக்குள்ள ஸ்டோன் ஸ்பிட் கத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் செத்துருப்பால அந்த ஃபேரி கிங் அப்படின்ட்டு, அவனை கூட ஹீரோ பார்க்கும்போது சொல்லியிருப்பான் இவனோட உடம்புக்கு எந்த ஒரு காயங்களும் ஏற்படல, ஆனா அவனோட சோல் மட்டும் உடம்புல இருந்து தனியா பிரிச்சு எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த இமார்டல் ஆராஸை ட்ரெயின் பண்ணும்போது அவங்களோட சோலை அப்படியே அந்த இடத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டார்க்னஸ் குள்ள இழுத்துட்டு போயிடுது போல. அதுவும் முடிவில்லாத டார்க்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அதுக்குள்ள இருந்து அவனாலேயே மீட்டு வர முடியாம இறந்துருப்பான். ஹீரோ எப்படி இந்த டார்க்னஸ்ல இருந்து வெளியே வர போறான்? அதே சமயத்துல பர்ஃபெக்ட் இல்ல, இப்போதைக்கு ஒரு 10 எபிசோட் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமா 10த்தையும் போட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு அனிமேக்குள்ள போவோம். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்குள்ள நான் அது ரெண்டுத்தையும் ஒன்னாவே போட பார்க்கறேன். சரி ஓகே கைஸ், பலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.